உங்கள் சார்பிலே நான் அழைக்கிறேன். தீவட்டிப்பட்டியில நடந்தேறி இருக்கின்ற சாதிய வன்கொடுமைகள் மற்றும் அரச பயங்கரவாதத்தை கண்டித்து இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் தெய்வானை அவர்களே, காஜா மைதீன் அவர்களே, மொழியரசு அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திலே முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் சுந்தர், பாண்டியன், நீலவானத்து நிலவன், கருப்பையா, சாக்கன் சர்மா, மும்பை அர்ஜுன், மெய்யழகன், மாதேஷ், முகிலன், கருப்பண்ணன், குபேந்திரன், பெரு செல்வம் ஆகிய தோழர்களே, கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விழுப்புரம் மாவட்ட செயலாளர்கள் திலீபன், விடுதலை செல்வன், பெரியார், பொன்னிவளவன், மலைச்சாமி மற்றும் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு ஆகிய தோழர்களே, ஈரோடு மாவட்டம் சார்பாக பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அந்தியூர் ஈஸ்வரன் அவர்களே, திராவிடமணி அவர்களே, இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே இங்கேயே தங்கி இந்த ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்ட தோழர் பரம்பலூர் கிட்டு அவர்களே, தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் வன்னி அரசு அவர்களே, நாவரசன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒழுங்கு நடவடிக்கை குழுவினுடைய பொறுப்பாளர் பாவேந்தர் அவர்களே, தர்மபுரி கிருஷ்ணகிரி மண்டல செயலாளர் தமிழ் அன்பர் அவர்களே, இங்கே உரையாற்றி சிறப்பித்திருக்கின்ற கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் அருமை தோழர் கோவேந்தன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளருமான தோழர் எஸ் பாலாஜி அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற மாநகர மாவட்ட துணை செயலாளர் வேலு நாயகன் அவர்களே, இந்த நிகழ்விலே திரளாக பங்கேற்றிருக்கின்ற கட்சியினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளே, பாதிக்கப்பட்ட அந்த தீவட்டிப்பட்டி கிராமத்திலிருந்து இங்கே வந்து தங்களுக்கு காவல்துறையினர் இழைத்த அந்த கொடுமைகளை எல்லாம் நம்மிடத்தில் கண்ணீர் மல்கை எடுத்துரைத்து நம்மை மனங்கலங்க செய்திருக்கின்ற அன்பு சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தேர்தல் நடைபெற்று தேர்தலுடைய நடத்தை விதிகள் நடைமுறையில் இருக்கின்ற இந்த நேரத்திலேயே இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு காரணம் இந்த பிரச்சனை என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக, தீவிரத்தன்மை கொண்டதாக இருக்கின்ற காரணத்தினாலேதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் உடனடியாக இங்கே நடத்த சொல்லி இருக்கின்றார்கள். அன்பு தோழர்களே, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு 3 ஆண்டுகள் தன்னுடைய நல்லாட்சியை முடித்து
4வது ஆண்டை நேற்றைய தினம் துவக்கியது. நாமெல்லாம் இந்த நல்லாட்சி நாயகராக இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தோம். அப்படி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியில இந்த ஆட்சியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற விதத்தில் இத்தகைய நிகழ்வுகள் ஆங்காங்கே சிலரால் தூண்டிவிடப்படுகின்றன. இந்த கண்டனத்தை நாம் தெரிவிக்கின்ற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த அரசு எடுத்து வருகின்ற நற்பணிகளை, நல்ல திட்டங்களை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இத்தகைய நிகழ்வுகளை அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வரவும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்துச் செல்கின்ற ஒரு பிரச்சனையை தொடர்பானது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற திராவிட மாடல் அரசுக்கு முன்னோடியாக கருதப்படுகின்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களால் போற்றி பாராட்டப்படுகின்ற நீதி கட்சி ஆட்சியில 1927ஆம் ஆண்டில இதற்காக சட்டம் இயற்றப்பட்டது. கோயில் நுழைவு சட்டம் தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் எந்த பகுதியிலும் இயற்றப்படுவதற்கு முன்னாலே 1927ஆம் ஆண்டு நீதி கட்சி ஆட்சியில இங்கே இயற்றப்பட்டது. அதற்காக இன்றைக்கு குரல் கொடுத்தவர் பகுத்தறிப்பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். மாநாடுகளிலே தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள். அனைவரும் வழிபாட்டு தலங்களிலே சென்று வழிபடுவதற்கான உரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அன்றைக்கு வெறுமனே ஆதி திராவிட மக்களால், தலித் மக்களால் முன்வைக்கப்பட்ட மட்டுமல்ல, சமூக ரீதியிலே அக்கறை கொண்ட அனைத்து தரப்பினரால், குறிப்பாக நீதி கட்சியை சார்ந்தவர்கள், திராவிடர் கழகத்தினுடைய முன்னோடியாக இருந்த சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் எல்லோருமே அந்த பிரச்சனையை அன்றைக்கு முன்வைத்தார்கள். அதற்காக போராடினார்கள். இதற்காக போராட்டங்களை நடத்தினார்கள். கோயில் நுழைவு போராட்டங்களை நடத்தி கைதானார்கள். அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசு இங்கே இருக்கின்ற சாதியவாதிகளோடு சமரசம் செய்து கொண்டு இந்த சாதிய சமன்பாட்டை குலைக்காமல் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தினால் போதும் என்ற நிலையிலே இருந்தது. அந்த சூழலிலேதான் நீதி கட்சி அரசு இதற்கான சட்டத்தை கொண்டு வந்தது. ஆனாலும் கூட அனைத்து தரப்பினரும் கோயிலே வழிபடுவதற்கு அங்கே வாய்ப்பளிக்கப்படவில்லை. தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்தது. 1947 காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்த டி பிரகாசம் அவர்கள் ஒரு சட்டத்தை இயற்றினார். அந்த சட்டம் அங்கே நிறைவேறுவதற்கு முன்பாகவே அவருடைய ஆட்சி கலைந்தது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அவருடைய ஆட்சியிலேதான் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக மீண்டும் இந்த வழிபாட்டு சமத்துவத்தை, வழிபாட்டு உரிமையை உறுதிப்படுத்துகிற சட்டம் இயற்றப்பட்டது. இப்படி இந்தியாவுக்கே முன்னோடியாக பல நடவடிக்கைகளை எடுத்த மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. இந்தியாவுக்கே சமூக நீதியிலே, சமத்துவத்திலே வழிகாட்டக்கூடிய பல நடவடிக்கைகளை எடுத்த அரசு தமிழ்நாடு அரசு. அப்படி ஒரு வரலாற்று சிறப்பை கொண்ட இந்த தமிழ்நாட்டிலே 100 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கோயிலே வழிபடுவதற்காக நாம் போராடுகிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்று சொன்னால் இது தமிழ்நாடு முன்னேற்றம் செய்வதற்கான ஒரு பிரச்சனையா அல்லது தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்துச் செல்கிற பிரச்சனையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்க விரும்புகிறவர்கள்,
தமிழ்நாட்டை முன்னேற விடாமல் தடுக்க வேண்டும் என்கிறவர்கள் பிற்போக்கு சக்திகள் ஒன்று கூடிக்கொண்டு இங்கே இத்தகைய சதி வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். எனக்கு இங்கே தீவெட்டி பட்டியல் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே பல இடங்கள், ஏன் விழுப்புரத்திலே வேல்பாதி என்ற இடம், எப்படி பல இடங்களிலே கோயில் வழிபடுவதற்கான உரிமை மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் இது ஏதோ தானாக நடக்கிறது என்று நாம் கருதிவிட முடியாது. இது திட்டமிட்ட முறையிலே நடத்தப்படுகிறது. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு அரசியல் நடத்துகிற வலதுசாரி சக்திகள், சனாதன சக்திகள், அவர்கள் வெளிப்படையாகவே இன்றைக்கு பேசுகிறார்கள். கோயில்களை அரசாங்க கட்டுப்பாட்டிலிருந்து மீட்போம் என்று பேசுகிறார்கள். இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி, சங்க பரிவார அமைப்புகள் பேசுகின்றன. அவர்களோடு கூட்டாளிகளாக இருக்கிறவர்கள் பேசுகிறார்கள். கோயிலிலே அரசாங்கம் ஏன் தலையிடுகிறது? கோயில்களை அரசாங்க கட்டுப்பாட்டிலிருந்து நாம் விடுவிப்போம் என்று பேசுகிறார். கோயில் எப்பொழுது அரசாங்க கட்டுப்பாட்டிலே வந்தது? இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். முன்பெல்லாம் மன்னர்கள் காலத்திலே கோயில்களை மக்கள் கட்டினாலும் அது மன்னருக்கு அவருடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டதாகத்தான் இருந்தது. இங்கே மன்னராட்சி முறை ஒழித்து அதற்கு பிறகு பிரிட்டிஷ் காலனி ஆட்சி வெல்ல வெல்ல இங்கே வலுப்பட்ட நேரத்தில் இந்த கோயில்கள் எல்லாம் தனியார் வசமாகின. ஆங்காங்கே இருந்தவர்கள் அவரவர்கள் நிர்வாகம் என்ற விதத்திலே இந்த கோயில்களை கைப்பற்றிக் கொண்டார்கள். அதுவரையிலும் கோயில்களிலே தனியார் ஆதிக்கமில்லை. தனியார் கட்டியிருந்தாலும் அந்த கோயில்கள் அரசர்களுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருந்தன. இன்னைக்கு கோயில்களில் இருக்கிற கல்வெட்டுகளை பார்த்தால் அரசாங்கத்துடைய ஆணைகள், அரசர்கள் பிறப்பித்த உத்தரவுகள் அந்த கோயில்களில் கல்வெட்டுகளாக வெட்டப்பட்டு இருப்பதை நீங்க பார்க்கும் போது அந்த கோயில் என்பது அரசாங்கத்துடைய ஒரு அறிவிப்பு மையமாக செயல்பட்டதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே அதற்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துடைய ஆரம்ப நிலையிலேதான் இங்கே தனியார் வசம் கோயில்கள் போயின. அப்பொழுதுதான் இவர்கள் அதை கைப்பற்றிக் கொண்டு இதை சொத்துக்களை எல்லாம் சூறையாடினார்கள், கொள்ளையடித்தார்கள். அதனுடைய வருமானங்களை எல்லாம் தாங்கள் கைவசம் எடுத்துக் கொண்டார்கள். இந்த சீர்குலைவை பார்த்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே அவர்கள் எவ்வளவு காலம், ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே 1817ஆம் ஆண்டிலே முதல் முறையாக கோயில்களை அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே எடுப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டம் கொண்டு வந்து அதற்கு பிறகு அதற்கான நிர்வாகத்தை முழுமையாக அரசாங்க கட்டுப்பாட்டிலே 1863 எடுப்பதற்கான இந்த இந்து அறநிலை கொடைகள் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை 1863 அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய பிரிட்டிஷ் அரசாங்கம் இயற்றியது. அப்பொழுதுதான் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே கோயில்கள் வந்தன. கோயிலுடைய நிர்வாகத்தை அரசாங்கம் எடுத்தது. எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகுதான் அவர்கள் இந்த நிர்வாகத்தை சீரமைத்தார். அதற்கு முன்னாலே தனியாருடைய நிர்வாகத்தின் கீழ் இந்த கோயில்கள் இருந்த நேரத்தில் இதனுடைய வருமானத்தை அவர்கள் எடுத்துக் கொண்டார்களே ஒழிய அந்த கோயில்களை சீரமைக்கவோ செம்மைப்படுத்தவோ அவர்கள் எந்த அக்கறையும் காட்டவில்லை. 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் எடுத்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா அது சிதைந்து மிகவும் மோசமான நிலையில அந்த கோயில் இருந்ததை நீங்கள் 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே பார்க்கலாம். உள்ளாரே மாடு வைத்துக் கொண்டிருக்கிற புகைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். அதற்கு பிறகு எப்பொழுது இந்த கோயில்கள் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே வந்தனவோ அதற்கு பிறகுதான் இந்த கோயில்கள் எல்லாம் நல்ல முறையிலே சீரமைக்கப்பட்டன. இன்றைக்கும் இந்த கோயில்கள் எல்லாம் உலகம் முழுக்க இருக்கிறவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டை தேடி வருகிறார்கள் என்று சொன்னால், இங்கே சுற்றுலா பயணிகளாக வந்து இந்த கோயில்களை எல்லாம் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் இந்த கோயில்கள் அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் வந்ததால், அவர்கள் சீரமைத்து இன்றைக்கு செம்மைப்படுத்தியதால் இந்த கோயில்கள் எல்லாம் இன்றைக்கு நல்ல முறையிலே பராமரிக்கப்படுகின்றன. தனியாரிடம் இருந்தால் என்ன ஆயிருக்கோ
இன்னைக்கு பல மடங்கள் தனியாரிடம் இருந்தன. அந்த தனியாரிடம் இருக்கிற மடங்கள் அவருடைய கதி என்ன? 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ்நாட்டில் எத்தனை மடங்கள் இருந்தன, எத்தனை ஆலயங்கள் இருந்தன, இன்றைக்கு எப்படி அந்த நிலைமை இருக்கிறது? அவர்கள் பராமரிக்கிற, அவர்கள் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற இடங்களை நீங்கள் போய் பார்த்தால், அதையும் அரசாங்கத்தினுடைய கோயிலுடைய நிர்வாகத்தை ஒப்பிட்டு பார்த்தால், அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற காரணத்தினாலே தான் இந்த கோயில்கள் எல்லாம் இன்றைக்கு நல்ல முறையில இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு அப்படி எத்தனை கோயில் இருக்கு? தமிழ்நாடு இந்தியாவில் மிக அதிகமான கோயில்கள் இருக்கின்ற ஒரு மாநிலங்கள் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கிறது. இந்த அருளைத்துறை கீழே மட்டும் ஏறத்தாழ 43,000 கோயில் இருக்கிறது. எனக்கு சேலம் மாவட்டத்தில் இந்த தீவட்டிப்பட்டி இருக்கின்ற மாரியம்மன் கோயில் மட்டுமல்ல, இந்த சேலம் மாவட்டத்தில் 1563 கோயில்கள் இந்த அறநிலையத்துறையின் கீழ் இருக்கின்றன. 1563 கோயில்கள் அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்கள், எல்லோருக்கும் வழிபட உரிமை கொண்ட கோயில்கள். இதுவே மக்களுக்கு பெரும்பாலாருக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால், இந்த அறநிலையத்துறையை ஒரு கோயிலை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டிருக்கிற சொன்னால் அதை பட்டியலிலே சேர்த்துக் கொள்கிறார்கள், அதிலே வெளியிடுகிறார்களே தவிர அந்த கோயிலே நீங்கள் போய் பார்த்தால் அப்படியான எந்த அறிவிப்பை நீங்கள் அதிலே பார்க்க முடியாது. ஒரு குறைந்தபட்ச ஒரு பலகை வைக்கலாம். இன்றைக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, தொல்லியல் துறை, இந்திய தொல்லியல் துறை, அதன் கட்டுப்பாட்டிலே பல தொல்லியல் சின்னங்கள் இருக்கின்றன. அந்த தொல்லியல் துறைக்கு உட்பட்ட சின்னங்கள் எதுவாக இருந்தாலும், பழமை வாய்ந்த கோயில்களாக இருந்தாலும், பழமை வாய்ந்த கட்டடங்களாக இருந்தாலும், அங்கே போய் பார்த்தால் அவர்களுடைய அந்த பலகை இருக்கும். இது இந்திய தொல்லியல் துறையின் கீழ், நிர்வாகத்தின் கீழ் இருக்கின்ற இடம். இது இந்த சட்டப்பிரிவு, இந்த பிரிவின் கீழ் இது நிர்வகிக்கப்படுகிறது என்று ஒரு அறிவிப்பு பலகை அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே நம்முடைய முதல் வேண்டுகோள், தமிழ்நாட்டிலே இருக்கிற 43,000க்கும் மேற்பட்ட கோயில்கள் இந்த அறநிலையத்துறையின் கீழே இருக்கின்ற அத்தனை கோயில்களிலும் முதலிலே இந்த கோயில் இந்த அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோயில் என்ற பலகையை தமிழ்நாடு அரசு வைக்க வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இந்த வேண்டுகோளை வைக்கின்றோம். இந்த பலகையை வைப்பது ஒன்றும் பெரிய பொருள் செலவு கொண்ட விஷயம் அல்ல. இது உரிமை தொடர்பான விஷயம். இன்றைக்கு பல இடங்களிலே அந்த கோயில் அரசாங்கத்துக்கு சொந்தமான கோயில் என்பதே மற்றவர்களுக்கு தெரியாத நிலை இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அரசாங்கத்துக்கு ஒரு இடம் சொந்தம் என்று சொன்னால் அது பொது இடமாகிறது. அங்கே அனைவரும் அங்கே போவதற்கு உரிமை பெற்றவர்களாக ஆகிறார். அதை தடுப்பதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அதை தடுத்தால் அரசமைப்பு சட்டத்தினுடைய விதிக்கு, அதனுடைய உறுப்பின் கீழே அவர்கள் தண்டனைக்குரியவர்களாகிறார். பொது இடங்களிலே அனைவரும் எந்த தடையும் இல்லாமல் போவதற்கு எது இன்றைக்கு உத்தரவாதம் அளித்திருக்கிறது என்று சொன்னால், இந்திய அரசமைப்பு சட்டம் நமக்கு உரிமை இருந்திருக்கிற உத்தரவாதம் அளித்திருக்கிறது. இதற்கு முன்னாலே அப்படி போவதற்கு உரிமை இல்லை. அமைச்சராக இருந்தவர்கள், எம்எல்ஏ எம்பிக்களாக இருந்தவர்கள் கூட பொது இடங்களிலே தாராளமாக போக முடியாத நிலை இருந்தது. குறிப்பாக பிராமணர்களுடைய தெருக்களுக்குள்ள மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருந்தாலும் சரி, அவர்கள் அங்கே நுழைய முடியாத நிலை இருந்தது. இதற்காக சென்னை மாகாணத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. இதற்கான சட்ட திருத்தத்தை இங்கிருந்துதான், சேலத்திலிருந்துதான் ஒருவர் சென்னை மாகாண சட்டப்பேரவையில முன்மொழிந்தார். அன்றைக்கு அஞ்சல் அலுவலகம் பிராமணர் தெருவிலே இருக்கிறது. அதற்குள்ளே போக முடியாத ஒரு நிலை இருக்கிறது. தெருவுக்குள்ளே அஞ்சல் அலுவலகத்துக்கு மற்றவர்கள் போக முடியாது. எனவே நான் ஒரு மாகாண சபையினுடைய உறுப்பினராக இருக்கிறேன், எனக்கே அந்த உரிமை மறுக்கப்படுகிறது. இந்த நிலை நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்ட முன்மொழிவை அன்றைக்கு மாகாண சட்டப்பேரவையில் அவர் கொண்டு வந்தார்.
எப்பொழுது 100 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்படி சீர்திருத்தங்கள் இங்க முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையெல்லாம் இன்றைக்கு மாற்றப்பட்டு இந்திய அரசமைப்பு சட்டம் இங்கே எந்த ஒரு பொது இடத்திலும் யாரும் தங்குதடை இல்லாமல் போய் வருவதற்கு உரிமை அளித்திருக்கிறது. அதை உத்தரவாதப்படுத்தி இருக்கிறது. எனவே பொதுவிடமாக இன்றைக்கு இந்த கோயில்கள் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே போவதற்கு யாரையும் தடுக்க முடியாது. இது சட்டத்துடைய ஆரம்ப நிலையை தெரிந்தவர்களுக்கு கூட நன்றாக தெரியும். இன்னைக்கு சட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்துகிற காவல்துறையினருக்கு இது எப்படி தெரியாமல் போகிறது என்பது நமக்கு வியப்பாக இருக்கிறது. அதனால்தான் சொன்னோம், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மாநில அளவிலான விழிப்பு கண்காணிப்பு குழு கூட்டத்தின் முதல் கூட்டத்திலேயே ஒரு ஆலோசனையை எழுத்துப்பூர்வமாக முதலமைச்சரிடத்தில் சமர்ப்பித்தார். என்ன ஆலோசனை என்றால், நம்முடைய அதிகாரிகளுக்கு இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட சட்டங்களே தெரியவில்லை. எனவே இந்த சட்டங்களை பற்றி அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். இதற்கான ஒரு திட்டத்தை அரசு உருவாக்க வேண்டும் என்ற ஆலோசனையை நம்முடைய தலைவர் அவர்கள் முன்வைத்தார். அந்த ஆலோசனை ஏற்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை உருவாக்கி காவல்துறை அதிகாரிகள், அதுபோல வருவாய்த்துறை அதிகாரிகள், இவர்களுக்கெல்லாம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்றால் என்ன, அதுபோல மனித உரிமைகள் என்றால் என்ன என்று இன்றைக்கு சென்னையிலே இவர்களை அணி அணியாக அழைத்து அவர்களை அங்கே தங்க வைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள். காவல்துறையில ஒருவர் சேர்ந்து விட்டால் நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம், அவர்தான் சட்டம் ஒழுங்கை தீர்மானிக்கிறார், நிர்வகிக்கிறார், நடைமுறைப்படுத்துகிறார், பாதுகாக்கிறார். எனவே சட்டத்தை பற்றி அவருக்கு எல்லாம் நல்லா தெரியும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு வேடிக்கையாக போய் கேட்டு பாருங்கள். நல்ல ஒரு காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறவரிடத்தில் கேட்டு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஒரு சட்டப்பிரிவை பற்றி அவரிடத்தை கேட்டால் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு வந்து விட்டோம், தினம் காலையில வர்றோமா போறோமா, இன்னைக்கு என்ன நிர்வாகம் அதை மட்டும் பார்த்துட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல அவர்கள் எதையும் தெரிந்து கொள்வது கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு சட்ட திருத்தங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனா என்ன சொல்லுது சட்டம்னா, எல்லா குடிமகனும் சட்டத்தை நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எனவே இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது என்று நீங்கள் போய் நீதிமன்றத்தில் சொல்ல முடியாது. நிச்சயமாக நமக்கு தெரியாது. குடியுரிமை திருத்த சட்டம் ஒன்று வந்திருக்கு. அது என்னென்ன திருத்தங்களை கொண்டு வந்தார்கள் என்பதை பற்றி இன்னைக்கு நாம் பெரிய விவாதங்களை நடத்துகிறோம். ஆனாலும் கூட அது என்ன ஆபத்து இருக்கிறது என்பது சாதாரண மக்களுக்கு தெரியாது. இப்படியான நிலையிலே தான் இருக்கிறோம். அதிகாரிகள் அப்படி இருக்கலாமா என்றால் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. எனவே சட்டத்தை அவர்கள் நன்றாக தெரிந்திருந்தால், இந்த தமிழ்நாட்டுடைய இந்த சமூக நீதி வரலாற்றை தெரிந்திருந்தால், சமூக சீர்திருத்த சட்டங்கள் எப்படியெல்லாம் இங்கே கொண்டு வந்தப்பட்டன என்பது தெரிந்திருந்தால், இங்க இருக்கிற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அல்லது மற்ற காவல்துறை அதிகாரிகள் எப்படி நடந்து கொள்வார்களா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டி இருக்கிறது. இதற்கு அவர்களுக்கு சட்டம் தெரியாது இருக்கிறது. அதுதான் நம்முடைய இங்கே வன்னியரசு அவர்கள் சொன்னார், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரே, உனக்கு சட்ட ஒழுங்கை நிர்வகிக்க தகுதி இல்லை, உனக்கு திறமை இல்லை, எனவே நீ இந்த பதவியிலிருந்து விலகி போய்விடு என்று அவர் பேசினார் என்று சொன்னால், அதற்கு காரணம் இந்த சட்டங்களை அவர் தெரிந்திருந்தால் இப்படி அவர் நடந்து கொண்டிருக்க மாட்டார். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்கள் சொன்னார், இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னாலேயே நடக்கின்ற சமாதான பேச்சுவார்த்தை கூட்டத்தில் அவர்கள் இவர்களை கோயிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அவர் முன்னிலையிலே அப்படி சொல்லும் போது நாங்கள் ஒரு நாள் கேட்டுவிட்டு வருகிறோம் என்று பேசுகிறார்கள். அதற்கு அவர் அனுமதிக்கிறார். இதுவே ஒரு குற்றம். அவர் முன்னிலையிலே அந்த குற்றம் நிகழ்கிறது. ஆனால் அவர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். எப்படி அதை வேடிக்கை பார்க்கிறார் என்ற கேள்வியை எழுப்பினார். இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார். இப்படி ஒரு கூட்டம் நடக்கிறது. அதில் ஒருவர் எழுந்து இன்னொருவரை அடிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
அப்பொழுது அதை தடுக்காமல் அல்லது அப்படி செய்தவர் மீது ஒரு வழக்கு பதியாமல் அவர் பாராமுகமாக இருக்க முடியுமா? இருப்பாரா? அப்படி அடித்தால் தான் அது குற்றம் என்பதல்ல. எப்படி ஒருவருடைய உரிமையை மறுத்து பேசினாலும் அது குற்றம்தான், சட்டப்படி அது குற்றம்தான். உங்கள் முன்னிலையில ஒரு குற்றம் நிகழும் போது அதற்கு சாட்சியாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இதெல்லாம் வீடியோகிராஃப் செய்யப்பட்டிருக்கும். நிச்சயமாக இந்த சமாதான கூட்டங்கள் எப்பொழுதுமே வீடியோகிராஃப் செய்யப்படுகின்றன. உங்கள் முன்னிலையிலே, கண்ணுக்கு முன்னிலையில ஒரு குற்றம் நிகழுமானால் அதை தடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற முறையிலே இருக்கிறது. அதை நீங்கள் தடுத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த குற்றவாளியின் மீது நீங்கள் வழக்கு பதிய ஆணை பிறப்பித்திருக்க வேண்டும். அதை செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கே பேசியவர்களுடைய அந்த வேண்டுகோள் அல்லது கோரிக்கை. எனவே இங்கே இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இந்த மக்களுடைய உரிமைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். நாம் கேட்பது, இந்த காவல்துறை அதிகாரிகளோ இங்க இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகளோ, நீங்கள் இந்த மக்களுக்கு ஏதாவது சலுகை காட்டுங்கள், இவர்களுக்கெல்லாம் கருணை காட்டுங்கள் என்று வேண்டுகோள் விடுக்க என்று கெஞ்சுவதற்கு நாங்கள் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தவில்லை. நாங்கள் கேட்பது ஒன்றுதான், உங்களுடைய கடமை சட்டத்தை நிலைநாட்டுவது. அதற்காகத்தான் நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதற்காகத்தான் அரசாங்கம் உங்களுக்கு ஊதியம் அளிக்கிறது. அந்த ஊதியம் எங்களை போன்ற பொதுமக்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்கப்படுகிறது. எனவே அரசாங்கத்தினுடைய ஊதியம் பெற்று இன்றைக்கு அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் சட்டத்தை செயல்படுத்துங்கள், சட்டத்தை செயல்படுத்துங்கள், அதுதான் உங்களுடைய கடமை என்று உங்களுடைய கடமையை சுட்டிக்காட்டுவதற்குத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். நீங்கள் அந்த கடமையை செய்ய தவறினால் முன்பு போல மக்கள் எல்லாம் ஏமாந்தவர்களாக, இளிச்சவாயர்களாக இல்லை. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 25 ஆண்டு கால உழைப்பில, அவருடைய களப்பணியில இன்றைக்கு இப்படி பஞ்சையாய் பராரியாய் கிடந்த மக்கள் எல்லாம் அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலேயே மிகுந்த அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்கள் யார் என்று சொன்னால் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் தான், விடுதலை சிறுத்தைகள் தான் என்பதை எல்லோருமே அறிவார். எனவே அத்தகைய விழிப்புணர்வு பெற்ற நிலையில நீங்கள் சட்டத்தை செயல்படுத்த தவறினால் அதை நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் என்றுதான் இங்கே பேசிய தோழர்கள் குறிப்பிட்டார். அன்பார்ந்த தோழர்களே, இன்றைக்கு இருக்கிற இந்த இந்து அறநிலையத்துறை உட்பட்ட கோயில்கள், இந்த 43,000 கோயில்கள் இருக்கிறது என்று சொன்னார். இத பல ஆயிரம் கோயில்கள்ல இப்படியான அவல நிலை இருக்கிறது. இந்த தீவட்டிப்பட்டியில மட்டுமல்ல, இன்னும் பல இடங்களில் எப்படி இருக்கிறது. இதற்காகத்தான் இங்கே இருக்கின்ற இந்த சாதிய இறுக்கத்தை தளர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதற்கு முன்பே பல தலைவர்கள் போராடி இருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் இதில் முன்னோடி பங்கை அளித்தவர். அவருடைய பிறந்த நாள் இன்னும் ஒரு மாதத்திலே வர இருக்கிறது. அவருடைய 100 நிறைவு பெற்று 101வது பிறந்த நாள் அது. இந்த நிலையில 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் துணிச்சலாக எடுத்தபடி 1970 அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். வெறும் வழிபாட்டு சமத்துவம் அல்ல, கருவறை சமத்துவத்தில் அர்ச்சகராக அனைத்து சாதியினரும் இருக்கலாம் என்கிற சட்டத்தை 50 ஆண்டுகளுக்கு முன்பே கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த சட்டத்துக்கு எதை அவர் காரணமாக காட்டியிருந்தார் என்றால், மறைந்த தலைவர் இளைய பெருமாள் அவர்கள் இந்தியா முழுவதும் போய் இந்த தலித் மக்கள் என்ன நிலையிலே இருக்கிறார்கள், அவருடைய பொருளாதார நிலை என்ன, சமூக நிலை என்ன என்பதை ஆராய்ந்து ஒரு அறிக்கையை இந்திய அரசுக்கு கொடுத்திருந்தார் 1969. அந்த அறிக்கையிலே அவர் ஒன்று சுட்டி காட்டி இருந்தார். இந்த சாதியை இறுக்கம் தகர வேண்டும் என்று சொன்னால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவதற்கு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருந்தார். அவர் ஆலோசனை வழங்கியிருந்தார். அந்த ஆலோசனையை சுட்டிக்காட்டித்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்.
அந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்தில் பலராலும் எதிர்க்கப்பட்டது. புகழ்பெற்ற வழக்காக அது மாறியது. சேஷம்மாள் வழக்கு என்று இன்னைக்கு வழக்கறிஞர்கள் எல்லாம் நீதிபதிகள் எல்லாம் அதை சுட்டிக்காட்டுவார்கள். இந்த சேஷம்மாள் வழக்கு உச்ச நீதிமன்றம் வரை போனது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாமா என்று அந்த வாதிக்கின்ற நேரத்தில் உச்ச நீதிமன்றம் சொன்னது, பயிற்சி பெற்றவர்கள், ஆகமங்களிலே பயிற்சி பெற்றவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் அர்ச்சகராக நியமிக்கப்படலாம் என்று உச்ச நீதிமன்றம் அன்றைக்கு தீர்ப்பு வழங்கினார். ஆனால் திரும்பவும் பல விதங்களிலே அதற்கு வழக்கு போட்டார்கள். ஆகம கோயில்களிலே யார் அர்ச்சகராகலாம், ஆகமம் இல்லாத கோயில்களே யார் அர்ச்சகராகலாம் என்றெல்லாம் வழக்கு போட்டார்கள். ஆனால் திரும்பவும் கலைஞர் அவர்கள் 2006 மீண்டும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இதற்காக பயிற்சி பெறுவதற்காக ஒரு பயிற்சி நிறுவனத்தை தமிழ்நாடு அரசின் சார்பிலே உருவாக்கினார். அர்ச்சகர் பயிற்சி மையங்களை உருவாக்கினார். அங்கே பயிற்சி பெற்றவர்களை அர்ச்சகர்களாக நியமித்தார். இன்றைக்கு வந்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைவர் கலைஞர் வழியில இன்றைக்கு பயிற்சி பெற்றவர்களை அர்ச்சகர்களாக நியமித்து வழிபாட்டு சமத்துவத்தை இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறார். தலைவர் கலைஞர் வழியிலே சமத்துவத்துக்காக போராடி இருக்கிறார், சாதித்து இருக்கிறார். அதை நாங்கள் பாராட்டுகிறோம். வழிபாட்டு சமத்துவமே ஏற்படுத்தப்பட்டு விட்ட இந்த மாநிலத்தில் கருவறை சமத்துவமே சட்டபூர்வமாக நிலைநாட்டப்பட்டு விட்ட இந்த மாநிலத்தில் இன்றைக்கும் கோயில்களிலே மற்றவர்கள் வரக்கூடாது என்று தடுக்கிறார்கள் என்று சொன்னால் இது யாருக்கு எதிராக விடப்படுகிற சவால்? இது விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக விடப்படுகிற சவால் அல்ல. இது இங்கே இருக்கிற அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கு எதிராக விடப்படுகிற சவால் அல்ல. இன்னும் சொல்ல போனால் இது அங்கே இருக்கிற அந்த தீவெட்டிப்பட்டி இருக்கிற ஆதிதிராவிட மக்களுக்கு எதிராக விடப்பட்டிருக்கிற சவால் அல்ல. இது தமிழ்நாடு அரசுக்கு எதிராக விடப்பட்டிருக்கிற சவால். இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. நீங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும். இதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் இதனை வளரவிட்டால் நீங்கள் காலங்காலமாக 100 ஆண்டுகளாக இங்கே இந்த மண்ணிலே நிலைநாட்டப்பட்ட சமூக நீதி என்பது இன்னைக்கு சீர்குலைக்கப்படும், அழிக்கப்படும். அதற்கான சக்திகள் இன்றைக்கு கரம் கோர்த்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வலதுசாரி சக்திகள் இன்றைக்கு அரசியல் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஒவ்வொரு இடத்திலும் சொல்லிக் கொண்டே இருப்பார். 2 கட்சிகளை சுட்டிக்காட்டி இந்த 2 கட்சிகளோடு மட்டும் விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் கூட்டணி வைக்காது என்று 2 கட்சிகளை சுட்டிக்காட்டுவார். அந்த 2 கட்சிகளும் இன்றைக்கு ஒரே அடியிலே கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அரசியல் கூட்டணி படுதோல்வியிலே முடிய போகிறது. ஜூன் மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வரும். அன்றைக்கு அந்த தீர்ப்பு எழுதப்படும். ஆனால் சமூகத்திலே அந்த கூட்டணி என்பது விஷத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறது. அரசியலிலே நாம் அதை முறியடிப்பது எளிது. ஆனால் சமூக தளத்திலே அதை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒருங்கிணைந்த முயற்சி தேவை. அதற்கு இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட அனைவரும் முன்வர வேண்டும். இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் செய்யக்கூடிய ஒரு வேலை அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் செய்யக்கூடிய ஒரு வேலை அல்ல. தமிழ்நாடு அரசு மட்டும் செய்யக்கூடிய வேலை அல்ல. இதிலே அனைத்து தரப்பினருக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட அனைவருக்குமே இதிலே பொறுப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு எந்த கட்சியெல்லாம் தேர்தலில் போட்டியிடுகிறதோ எல்லா கட்சிகளும் எல்லாருடைய வாக்கும் வேண்டும் என்றுதான் சொல்லி தேர்தல் நிற்கிறார்கள். எங்களுக்கு ஆதிதிராவிடர் வாக்குகள் வேண்டாம் என்று ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இங்கே சொல்ல முடியுமா? அப்படி சொல்லி அவர்கள் தேர்தலில் நிற்க முடியுமா? அதற்கு சட்டம் அனுமதிக்குமா? அனுமதிக்காது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய பிரதமர் என்ன பேசுகிறார்? எல்லா இடங்களிலும் போய் இஸ்லாமியர்களுக்கு எதிராக விஷத்தை கக்குகிறார். அப்படி விஷத்தை கக்குகிற பிரதமர் கூட எங்களுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு போட வேண்டாம், உங்கள் வாக்கு தேவையில்லை என்று அவர் பேசவில்லை. அவரால் கூட அப்படி பேச முடியாது. எனவே எல்லோருமே எல்லாருடைய வாக்குகளையும் வேண்டும் என்றுதான் இங்கே அரசியல் கட்சி நடத்துகிறார்கள். எனவே அப்படி அரசியல் கட்சி நடத்துகிற
அனைவருக்குமே இதிலே பொறுப்பு இருக்கிறது. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தீவட்டிப்பட்டி சார்பாக இன்னைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது என்று சொன்னால், சேலத்தில அனைத்து கட்சிகளும் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், உங்களுக்கு இதிலே பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? உங்களுக்கு இந்த ஆதிராவிட மக்களுடைய வாக்குகள் வேண்டுமா வேண்டாமா? இதை நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். இங்கே எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் எதிரணியிலே இருந்தாலும் சரி அல்லது எங்கள் அணியிலே இருந்தாலும் சரி, எல்லோரிடத்திலும் இந்த நாங்கள் கேள்வியை கேட்கிறோம். உங்களுக்கு இந்த மக்கள் மீது அக்கறை இருந்தால் நீங்களும் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும். தனி நேரம் களமிறங்கி இருக்க வேண்டும். இதை கண்மூடித்தனமாக தாக்கப்படுகிறார்கள். பெண்கள் கண்ணீர் மல்க இங்கே சாட்சியம் சொல்கிறார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு மனசாட்சி உள்ளவர்களால் சும்மா இருக்க முடியாது. இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள், உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் இந்த தீவட்டிப்பட்டி பிரச்சனையை குறித்து நீங்கள் பேச வேண்டும். இதற்காக நீங்கள் குரல் கொடுக்க முன்வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். இருக்கின்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் இப்படியான பிரச்சனை வந்தால் இது நமக்கு சம்பந்தம் இல்லை, அதை விடுதலை சிறுத்தைகள் பார்த்துக் கொள்ளட்டும் என்று போனீர்களேயானால் அதற்கு பிறகு ஒரு காலம் வரும், இவர்களுடைய வாக்கு மட்டும் உங்களுக்கு தேவையா, நீங்க அப்படியே போங்கள் என்று இந்த மக்கள் சொல்லுகிற காலம் வரும். அத்தகைய நிலையை நீங்கள் ஏற்படுத்திவிடக் கூடாது. எனவே நான் கேட்கின்றேன், இந்த நாட்டிலே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவருமே இதற்காக முன்வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். ஏன்னா வெறும் தமிழ்நாடு அரசின் மீது இந்த சுமையை தூக்கி போட்டுவிட்டு, இந்த பொறுப்பை தூக்கி போட்டுவிட்டு மற்றவர்கள் எல்லாம் இதிலே ஒதுங்கிக் கொள்வது சரியானது அல்ல. எனவேதான் நாங்கள் கேட்கின்றோம், இத்தகைய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக மாநில அளவிலான அந்த விழிப்பு கண்காணிப்பு குழு கூட்டத்தை நீங்கள் கூட்ட வேண்டும். அதில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் இருக்கிறார்கள். இதற்காக ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டுங்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற திருக்கோயில்களிலே, அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களிலே வழிபாட்டு சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு என்ன வழி என்பதை கண்டறிவதற்காக ஒரு கூட்டத்தை நீங்கள் கூட்ட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். தலைவர் கலைஞர் அவர்கள் ஆற்றிய மிகப்பெரிய கடமை, அவர் முதலமைச்சராக இருந்து போட்ட உத்தரவு, இந்த திருக்கோயில்களுடைய நிர்வாகத்தை ஜனநாயகப்படுத்துவதற்கு என்ன செய்தார் என்றால், இந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர்களிலே ஒருவர் பெண் நியமிக்கப்பட வேண்டும். அதுபோல ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர் கண்டிப்பாக ஒருவர் அறநிலையத்துறையின் சார்பிலே அறங்காவலராக நியமிக்கப்பட வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டிருக்கின்றார். நீங்கள் 3 அறங்காவலர்களை ஒரு கோயிலுக்கு நியமிக்கலாம், 5 அறங்காவலர்களை நியமிக்கலாம். 5 அறங்காவலர்களை நியமிக்கும் போது அல்லது 3 அறங்காவலர்களை நியமிக்கும் போது அதில் கட்டாயம் ஒருவர் பெண்ணாக இருக்க வேண்டும். அதுபோல கட்டாயம் ஒருவர் இந்த தலித் சமூகத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்பது அறநிலையத்துறையினுடைய சட்டம். இதற்கு 1563 கோயில்கள் இருக்கின்றன. இங்க இருக்கின்ற அதிகாரியை தொலைபேசியில கேட்டு 1563 கோயில்களிலும் நீங்கள் அறங்காவலர்கள் நியமித்து விட்டீர்களா? சுமார் 300 கோயில்களிலே நாங்கள் நியமித்திருக்கிறோம் என்று அவர் பதில் சொன்னார். எவ்வளவு கோயில்கள்? 300 கோயில்கள். அரசாங்க வேலைகள் இன்றைக்கு காலியாக விடப்பட்டிருக்கின்றன. 19% எஸ்சி மக்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று சொன்னார். 50% பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று சொன்னார். சட்டப்படி அது இருக்கிறதே தவிர நடைமுறையில் அந்த இடஒதுக்கீடு என்பது நிறைவு செய்யப்படுவது கிடையாது. ஒன்றிய அரசு பணிகளாக இருந்தாலும் சரி, மாநில அரசு பணிகளாக இருந்தாலும் சரி, இடஒதுக்கீடு என்பது எப்போதும் முழுமையாக நிறைவேற்றப்படுவதில்லை. பின்னடைவு காலிப்படை இடங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அங்கேதான் காலிப்பணி இடங்கள் இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு அறங்காவலர் பணிகளிலும் ஆயிரக்கணக்கிலே காலிப்பணி இடங்களை வைத்திருக்கிறீர்கள். ஏன் நீங்கள் நியமிக்க கூடாது? 43,000 கோயில் இருக்கிறத ஒரு கோயிலுக்கு 3 பேர் என்று சொன்னால் ஏறத்தாழ 1.5 லட்சம் பேரை நீங்கள் நியமிக்கலாம். அதில் அவர்களுக்கு வருமானம் எதுவும் கிடையாது என்றாலும் இதை ஒரு கௌரவமாக நினைப்பார்கள். அந்த ஊரிலே ஒரு அந்தஸ்தாக அதை கருதுவார்கள். ஏன் உங்கள் கட்சிக்காரர்களே நியமித்துக் கொள்ளலாம், கூட்டணி கட்சியிலே இருக்கிறவர்களுக்கு கொடுக்கலாம். அங்கே இருக்கிற பெரிய மனிதர்களை நீங்கள் நியமிக்கலாம். நியமிப்பது என்ன தடை? கேட்டால் அதிகாரிகள் சொல்கிறார்கள் போதிய விண்ணப்பம் வரவில்லை. இந்த தீவட்டிப்பட்டி கோயிலிலே
அரங்காவலர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரா என்று கேட்டபோது ஒரே ஒரு அரங்காவலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது தலித் அல்லாத சமூகத்தை சேர்ந்தவர். அங்கே பெண் ஒருவர் அரங்காவலராக நியமிக்கப்படவில்லை. அங்கே ஆதிராவிட சமூகத்தை சேர்ந்தவர் அரங்காவலரையும் நியமிக்கப்படவில்லை. அப்படி நியமிக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை அங்கேயே தீர்ந்து போயிருக்கும். இந்த தீவட்டிப்பட்டி கோயிலில 3 அரங்காவலர்கள் நியமிக்கப்பட்டு அதில் ஆதிராவிட சமூகத்தை சேர்ந்த ஒருவரும் அரங்காவலராக இருந்திருந்தால் இந்த பிரச்சனை அந்த கோயில் அளவிலேயே தீர்க்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இது உருமாறி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இது உருமாறி இருக்கிறது என்று சொன்னால் இந்த அரங்காவலர்கள் நியமனம் செய்யப்படாதது அதற்கு முதன்மையான காரணம். எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு, குறிப்பாக நம்முடைய இந்த அறநிலையத்துறை அமைச்சர் எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம். நீங்கள் உடனடியாக தமிழ்நாட்டிலே இருக்கிற அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களிலே அரங்காவலர்களை நியமியுங்கள். இங்க மற்றவர்களை நியமிக்கிறீர்களா இல்லையா? ஆதி திராவிடர்களை எல்லா கோயிலையும் சட்டப்படி அரங்காவலர்களை நியமியுங்கள். இதை உடனடியாக செய்யுங்கள். இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன், தீவட்டிப்பட்டியில உடனடியாக இந்த எஞ்சியுள்ள அரங்காவலர்களை நீங்கள் நியமிக்க வேண்டும். இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பெண்மணியாக இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் உடனடியாக ஒரு பெட்டை இங்கே அந்த சட்டப்படி அரங்காவலராக நியமியுங்கள். ஒரு ஆதி திராவிடரை அந்த சட்டப்படி ஒரு அரங்காவலராக நியமியுங்கள். நியமித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முன்வாருங்கள். இந்த மாவட்டத்திலே இருக்க 1563 கோயில்கள், திருக்கோயில்களிலும் உடனடியாக இந்த அரங்காவலர் நியமனங்களை செய்ய வேண்டும் என்று இங்கே இருக்கிற இந்த அறநிலையத்துறையினுடைய இணை ஆணையர், ஜாயின்ட் கமிஷனர், அவர்தான் அதற்கான பொறுப்பானவர். அவரிடத்தை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம். இதையெல்லாம் செய்தால்தான் இந்த வழிபாட்டு சமத்துவம் என்பது நிலைநாட்டப்படும். அதற்கான சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. எவ்வளவு இடர்பாடுகளுக்கிடையே, எவ்வளவு எதிர்ப்புக்கிடையே தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார், இந்த ஆணைகளை பிறப்பித்தார் என்பது தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி வரலாற்றை தெரிந்தவர்களுக்கு தெரியும். அவர் பெயராலே நடத்தப்படுகிற இந்த அரசு அவருடைய அந்த நோக்கத்தை இன்றைக்கு நிறைவேற்ற வேண்டியது இந்த அரசாங்கத்துடைய முக்கியமான கடமை, முதன்மையான கடமை. இதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவையில்லை. தலைவர் கலைஞர் அவர்கள் போட்ட உத்தரவுகளை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் போய் வேண்டுகோள் வைக்க வேண்டிய தேவையில்லை. அது உங்களுக்கே நன்றாக தெரியும். ஆனாலும் கூட இந்த சமூக நீதியை பாதுகாப்பதிலே, வழிபாட்டு சமத்துவத்தை நிலைநாட்டுவதிலே எனக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டி தலைவர் கலைஞர் அவர்கள் தான். வேறு யாரையும் சொல்ல முடியாது. அத்தகைய மகத்தான ஆளுமை தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சமத்துவ பெரியார் என்று அவருக்கு பட்டமளித்து பாராட்டினார். அத்தகைய ஒரு மாபெரும் ஆளுமை இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிற அந்த சட்டங்கள், அவர் பிறப்பித்த ஆணைகளை தமிழ்நாடு அரசு, குறிப்பாக இந்து அறநிலையத்துறை நிலைநாட்ட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆதி திராவிட சமூகத்துக்காக பல்வேறு நலத்திட்டங்களை, பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை இன்றைக்கு இயற்றி நிறைவேற்றி வருகிறார். அது தமிழ்நாடு என்பது அதிலே பல முன்னோடியாக இருக்கிறது. இதை நாங்கள் மறுக்கவில்லை. இன்றைக்கு அவர் எடுத்து வருகிற இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பாராட்டத்தக்கவை, போற்றத்தக்கவை. அதை நாங்கள் மறுக்கவில்லை. நாங்கள் அதை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அதே நேரத்திலே இந்த அரசுக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக இந்த மாநிலத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு வன்கொடுமைகளுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது. தமிழ்நாடு அரசை வெளியிட்டு இருக்கிற புள்ளி விவரம் 2021ஆம் ஆண்டில் இங்க பதியப்பட்ட வழக்குகள், மொத்தமாக பதியப்பட்ட வழக்குகள் 1500 சொச்சம் வழக்குகள் இங்கே பதியப்பட்டன. இன்றைக்கு 2023 அதே இங்க தமிழ்நாட்டிலே எவ்வளவு வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 2068 வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. 2021 1534,
2022 1954, 2023 2068, 2023 பதிவான கொலை வழக்குகள் 68, 2023 அந்த கொலை வழக்குகள் 92 உயர்ந்திருக்கிறது. எனவே 2021க்கும் 23க்கும் ஒப்பிட்டு பார்ப்போமேயானால் 25 விழுக்காடு இந்த வன்கொடுமை சம்பவங்கள் வழக்குகள் அதிகமாக ஆகியிருக்கின்றன. இது உண்மையிலேயே கவலைக்குரிய ஒரு விஷயம். இது அரசாங்கத்துடைய தமிழ்நாடு அரசாங்கமே வெளியிட்டு இருக்கிற புள்ளி விவரம். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு இந்தியாவில் எல்லா விதங்களிலுமே சிறப்பாக இன்றைக்கு செயல்பாட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் எத்தகைய ஒரு அவப்பெயர் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் நாங்கள் மிகுந்த பொறுப்போடு இருக்கின்றோம். எனவே இதிலும் நீங்கள் சிறப்பான இடத்தை நீங்கள் பெற வேண்டும். வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்தினோம், வன்கொடுமைகளை கட்டுப்படுத்தினோம். இங்கே இருக்கிற ஆதி திராவிட மக்களுக்கு சமத்துவத்தை வழங்குவதிலே, உத்தரவாதப்படுத்துவதிலே, உறுதிப்படுத்துவதிலே இந்தியாவிலேயே முதல் மாநில அரசாக தமிழ்நாடு அரசுதான் விளங்குகிறது என்ற நற்பெயரையும் நீங்கள் பெற வேண்டும். அதற்காக உங்களோடு உடன் உழைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் என்றும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த முடிவுகளை, அதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எதற்கும் தயங்காமல் துணிச்சலாக தலைவர் கலைஞர் எப்படி எடுத்தாரோ அப்படி எடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருந்தவர்களுக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.